குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே கேது, ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி முக்கூட்டு கிரகங்களினுடைய இணைவு அங்கே இருக்குது. சனியும் சூரியனும் பகை கிரகங்கள். புதன் உங்களுடைய ராசி அதிபதி, அவர் போய் 6ஆம் இடத்துல இருக்கிற அந்த மாத துவக்கத்தில். ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் இணைவு. இங்கே சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இங்கே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபராசியை குருவுக்கு கொடுத்துருக்காரு. அதே போல் குரு தன்னுடைய வீடான மீன ராசிக்குள்ளே சுக்கிரன் இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாருங்க. 3-8க்கு அதிபதி போய் 10ல் அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஆனால் அவர் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஓகே, இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, முதல்ல மாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 13 பிப்ரவரி 2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் 6ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நன்மையாக சார்? நிறைய விஷயங்களுக்கு நன்மை, சின்ன சின்ன விஷயங்களை கவனமும் தேவை. என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்ததாக மாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஸ்தானம், ஒரு சூழல் இருக்குது. அதாவது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறது கன்னிக்கு பாசிட்டிவான ஒரு சைனா அப்படின்னு கேட்டுட்டா, 3-8க்கு அதிபதி 10ல் இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான சைன் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். மாசி மாதம் 15ஆம் தேதி 27 பிப்ரவரி 2025 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. மீன ராசியில் அந்த புதன் நீசம். ஆனால் உச்சம் பெற்ற சுக்கிரன் அங்கே இருக்கிறாரு. கூடவே அந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த அமைப்புகள் படி பார்க்கும்போது இந்த புதன் பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுது. அதாவது ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்கக்கூடிய ராசியில் ஒரு கிரகம் நீசமாகுது அப்படின்னா அந்த நீச்சம் பங்கமாயிடுது, ராஜயோகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விதி இருக்குது. நீச்ச பங்க ராஜயோக விதிகளில் அதில் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே புதன் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான், நீசம் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த புதன் பலமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் கன்னி ராசியை இந்த மாதம் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பக்கபலமான ஒரு அமைப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரமாகிறார். அதாவது 2-9க்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் அவர் உச்சமாக இருக்கிறார், அதுவும் நல்ல விஷயம். இப்போ வக்ரமாகுது, அதனால் ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா, பிரச்சனைகள் உண்டா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ரமானாலும் அங்கே நீச்ச பலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக பலமாக தான் இருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பரிவர்த்தனையில் வேறு 9ஆம் இடம் பலமாகுது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அமைப்புகள் அல்லது அந்த கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகம் என்ன தசாபுத்தி நடத்திட்டு இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் அப்படின்னா அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே 100க்கு 100 உங்களுக்கு பொருந்தி வரும்.
அப்படி தசாபுத்தி இல்லாத அமைப்புகளில் எதுவுமே நடக்காதா சார் அப்படின்னு கேட்டுட்டா அப்படி கிடையாது. தசாபுத்தி இல்லைனாலும் நடக்கும். அது வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது. இந்த மாதத்தில் பெரிய அழுத்தங்களையோ இம்பேக்டை கொடுக்காது. ஆனால் சம்பவங்கள் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. விபத்து அப்படின்னு சொன்னால் பெரிய ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிறதும் நடக்கும்போது கல் தட்டுறதும் ரெண்டுமே விபத்துன்னு தான் சொல்லுவோம். தசாபுத்திகளாக இருக்கும்போது அது பெரிய வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்குது. தசாபுத்தி இல்லைன்னா சின்ன ஒரு காயத்தோட நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு வந்துடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த அளவீடுகளில் தான் வேரியேஷன் ஆகுமே தவிர பலனில் மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போது ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். முதல்ல இந்த வக்ர சுக்கிரனை தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக அந்த பதிவில் பார்க்கணுன்னு இருந்தோம் இல்லையா? அப்போ வக்ர சுக்கிரன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போது உங்களுடைய வீட்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், மாமனார் மாமியார் பிரச்சனை, மருமகள் மாமியார் பிரச்சனை, மருமகன் மாமியார் பிரச்சனை, இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் தரப்போகுது. அப்போது இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில் அப்படின்னா, நம்ம குடும்பம் அங்கே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னா நம்மளை கலட்டி விட்டுறதுன்னு அர்த்தம். நம்ம குடும்பம் சொல்கிறத கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகணும். இல்லைன்னா நம்மளுக்கு மன அழுத்தமும் சண்டைகளும் மன இறுக்கங்களும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக கொடுத்துரும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லுது. ஏன்னா ஆல்ரெடி ராசிக்குள்ளே கேது இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ அது சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுட்டா அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த பயிற்சிகளில் நடக்குது, என்னங்கிறத பார்ப்போம். இப்போ குடும்பம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. உங்களுக்கு சுத்தமாக குடும்பத்தினுடைய ஆதரவு இல்லாமல் போகிறதுக்கு உண்டான அமைப்புகளை சொல்லுது. ரெண்டுமே நடக்கும். 2வது, உங்களுடைய வருமானம், சேவிங்ஸ், கையில் இருக்கக்கூடிய காசு பணம், ஜுவல்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை வாழ்க்கை துணைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அதை ஏற்படுத்துது. அவங்களுக்காக நான் கொடுத்தேன், அவங்க தொழில் பண்ணுறதுக்காக கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வாழ்க்கை துணைக்காக உங்களுடைய வருமானத்தை தியாகம் பண்ணணும், அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. 3வதா, வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை, அதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்திடுது. நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், இவ்வளோ கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க, இவ்வளோ க்ரோத் ஆகும் நம்மளுடைய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்தளவுக்கு க்ரோத்தை கொடுக்குது இந்த காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா விதமான முயற்சிகளும் நடக்கும். கண்டிப்பாக அந்த காலகட்டம் வருமானம் 2 மடங்காக மாறுவதற்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது. அந்த ஒரு விஷயம் நடக்கும். அதே நேரத்தில் உங்கள் குடும்பம் விருத்திக்கு வருவதற்கு, அதாவது குடும்ப வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான மாற்றங்கள் இந்த காலகட்டம் நடக்கதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். லோக்கல் ஏரியாவில் உங்களுக்கு உண்டான பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்களை நீங்கள் சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைப்போம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய அழகை கூட்டுறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றுறது, மேக்கப் போட்டுக்கிறது, வெளியில் போகும்போது ஒரு சின்னதாக ஒரு ஆல்டோ 800 போயிட்டுருக்கீங்கன்னா இப்போ ஸ்விஃப்டோ, பென்ஸோ, BMW அந்த மாதிரி நல்ல ஒரு லக்ஸுரி காரில் போகணுன்னு விருப்பப்படுறது. நடந்து போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்க டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க காஸ்ட்லி கார், அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறது, உங்களை அப்கிரேட் பண்ணணும், உங்களுடைய சுகமான விஷயங்களை, அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போவே அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருது. நீண்ட தூர பயணங்கள், சுற்றுலாக்கெல்லாம் போயிட்டு வரும். கோயில் குளத்துக்கு போக மாட்டோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறதுக்கு மனசு விருப்பப்படாது. ஊட்டி, கொடைக்கானல், மூணார், கூர்க் அப்படி தான் தோணும். நல்லா வெளியில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வரணும், லைஃப் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் தோணும். நல்ல கிளைமேட்டில் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வரணும் அப்படின்ற எண்ணம் தோணும். ஸோ அது நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. முக்கியமாக
இந்த சுக்கிரன் உச்சமடையுது வக்ரமாகுது அப்படிங்கிறத விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. கன்னிராசி முன்னாடியே நான் அதை சொல்லிடுறேன், கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள அந்த புரிதல் தன்மை அப்படிங்கிறது இங்கே ஜீரோவாக போகுது. என்ன சார் இவ்வளோ தூரம் நல்லா சொல்லிட்டு இப்போ போய் ஜீரோவாக போகுதுன்றீங்க, எங்கள் குடும்பம் வேறு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்றீங்க, நாங்கள் என்ன தான் பண்ணோம், நாங்கள் என்ன தான் பாவம் பண்ணோம், எடுத்ததுலேருந்து பிரச்சனையே தான் பிரச்சனை தான், எப்போ தான் எனக்கு பிரச்சனை தீரும், எப்போ தான் அது ஓயும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுதுன்னா, அந்த சுக்கிர பகவான் மாசி மாதம் 17ஆம் தேதி தான் வக்ரம் ஆகுது. அதற்கு முன்பு முதல் 17 நாட்கள் உச்சமாக தான் இருக்குது, ராகு கூட இருக்கார். அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்த சில ரகசியங்களை அவர்களை பற்றிய தகவலை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லது அவரை பற்றிய தகவல் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு உங்களை வந்து சேரும். தவறான கண்ணோட்டத்தோடுனா அவங்க நல்லது செஞ்சுருக்காங்க கெட்டது செஞ்சுருக்காங்கன்ற அப்படின்னு கிடையாது. அவங்க நல்லதே செஞ்சாலும் அவங்க கெட்டது செஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட வந்து சேரும். நீங்கள் சந்தேகப்படும் விதமாக அவர்கள் நடந்தும் கொள்வார்கள். அதுதான் இங்கே பிரச்சனைக்குரிய விஷயமே. இப்போது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிடும், பெருசாகும், சண்டை சச்சரவுகள் வரும். அதனால் குடும்பம் பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீ எனக்கு சுத்தமாக வேண்டாம், எனக்கு செட்டே ஆக மாட்டேன்னு சொல்லி போட்டு கலட்டி விட்டு போட்டு வெளியில் வந்துட்டு நிம்மதியாக இருந்தால் போதும், காதலும் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், குழந்தை குட்டிலும் எதுவும் வேணால் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நம்பினீங்களோ, எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக இருந்தீங்களோ, அதை உடைக்கிற மாதிரியான செய்கைகளை உங்கள் வாழ்க்கை துணை செஞ்சிடும் இந்த காலகட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமோ ராகுவினுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்தால் இது நடக்கும். சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்தான பலங்களை பொறுத்து அது பெரிய பிரச்சனையாகுதா, இல்லை உங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணி காம்ப்ரமைஸ் ஆகி வந்துடுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் சுய ஜாதகம். ஆனால் இது மாதிரியான ஒரு தொந்தரவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மார்ச் மாதம் 1ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறாரு. அப்போது மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உண்மை முகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டா உண்டு. எப்போ அந்த சுக்கிரன் வக்ரம் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் தலைகளாக நின்னாலும் அவங்களுடைய மறைமுக நடவடிக்கைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்களே நம்பிடுவீங்க. அந்தளவுக்கு அவர், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்தளவுக்கு அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வாழ்க்கை துணை கிட்ட மட்டுமா அப்படின்னு கேட்டால் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் இதே தான். அதே நேரத்தில் நண்பர்களால் ஏமாற்றம் வரும். அப்போது நண்பரை நம்பி காசு பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். உங்கள்கிட்ட கையில் காசு இருந்தாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. இல்லைன்னா நல்ல நற்பை இழக்க வேண்டியது இருக்கும், உங்களுடைய பணத்தை இழக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக அது கட்டாயம் நடக்கும். அதே நேரத்தில் பாருங்கள், உங்களுடைய தந்தை முழு ஆதரவு தருவார். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முழு ஆதரவு தருவார். அதை நம்மளால் ஜீரணிக்கவே முடியாதுங்க. நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது அந்த விஷயம். ஓகே, இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆனால் வருமானத்தை கொடுக்குது, வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணத்தை கொடுக்குது, சந்தோஷமான சுற்றுலா அமைப்புகளை கொடுக்குது, நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லா எண்ணத்தையும் கொடுக்குது, எதன் மீதும் பற்று இல்லாமல் நீங்கள் தனித்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது, முக்கியமாக சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருதுங்க. ஸோ அந்த விஷயம் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சுக்கிரனுடைய நகர்வு இந்த விஷயங்களை செய்யுது. அடுத்ததான் சூரியன் இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் செட்டில் ஆகிடுறாரு இந்த மாதம் முழுக்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சனியை அஸ்தமனம் செய்யுது. இப்போது இதற்கு முன்பு கன்னிராசிக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் முழுமையாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அங்கே தொட்டா வலிக்குது, இங்கே தொட்டா வலிக்குது, சின்னதாக இருந்தது பெருசாகிடுச்சு, நீ எதுவுமே நினைக்கல, வயிறு தொந்தரவு வந்துடுச்சு, இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கல, ஆனால் கை கால் வலிக்குது, எந்த வேலையும் செய்ய முடியல, அப்படி இப்படின்னு உடம்பை பற்றி நிறைய கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்று. சின்னதாக இருந்தது பெருசாகிடுச்சு, நோய் ரொம்ப நாளைக்கு நீடிச்சுட்டே இருக்குமோன்னு பயமாக இருக்குது, சீக்கிரம் தீர்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய புலம்பல்கள் கன்னிராசிக்காரங்கிட்ட இப்போ கேட்டிருப்போம். ஒன்றுமே இல்லாத விஷயம் பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த சூரியனுடைய நகர்வுனால கொஞ்சம் சரி செய்யப்படுது, கட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டுட்டா,
நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில் அதிகப்படியான அலைச்சல், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். அதே போல் அந்த பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மார்க்கெட்டில் நிற்கிறவங்க, அந்த இதில் மார்க்கெட்டிங்கில் இல்லை வெளியூர் வெளிமாநிலம் போய் வந்து அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் அதிகப்படியான அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரியான ஏக்கங்கள்லாம் உண்டாயிரும். நிறைய அலைய விட்டுரும் கண்டிப்பாக. அது ஒன்று. ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா சில நபர்களுக்கு இந்த அலைச்சல் அதிகரிக்கிறதுனால, ஒர்க்லோட் அதிகரிக்கிறதுனால இந்த வேலையே வேண்டாம், விட்டு தொலைஞ்சு போட்டு வந்துடல, ஒரு 2-3 மாதம் நிம்மதியாக இருந்து விட்டு அடுத்தது வேலையில் பார்த்துக்கலாம், என்னால் முடியலடா சாமி அப்படின்னு அந்த டார்ச்சரோட எண்டு, அந்த அட்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த டார்ச்சர் அப்படின்னு சொல்லுங்க, ரொம்ப அந்த பாட்டில் ஆஃப் த நெக்கில் போய் நம்ம நிற்போம். இல்லாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கடுமையான சில விஷயங்கள் நடந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துடும். அதான் பிரச்சனை. அது ஒரு முடிவு எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போக மாட்டோம். அடுத்த மறுபடியும் ஆக்சிலேஷன்லேருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி வந்து மறுபடியும் முதல்லேருந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்குது. அதே நேரத்தில் இதற்கு முன்பு உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகள் இருந்தார்களோ அந்த எதிரிகளை ஜெயிக்கும் அமைப்பு இந்த காலகட்டம் உண்டாகுது. எதிரிகள் உங்களை கண்டு நடுங்கும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும். சொந்த பந்தம் நட்பு வட்டாரத்தில் அப்படி இப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம கொஞ்சம் இரக்கம் பார்ப்போம், பாவம் அப்படி இப்படின்னாலும் நினைப்போம். ஆனால் எதிரின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சாருன்னா இந்த காலகட்டம் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை தான் முதல்ல நடக்கும். கண்டிப்பாக எதிர்ப்புகளை ஜெயிச்சிருவீங்க, அல்லது எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு காரியங்கள் ஆக வேண்டியது இருந்ததுன்னா சில அலைச்சல்களோடு அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறிடும் அப்படிங்கிறத சொல்லுது. அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட தேவையில்லாத பகையை உருவாக்காதீங்க. அது வந்து பகை உருவாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. எப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 வீலர் எடுத்துகிட்டு போவோம், லைசன்ஸை கையில் வச்சுருக்க மாட்டோம், இல்லை இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணாமல் விட்டுருப்போம், அந்த ஸ்மோக் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கும், சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டோம், இது மாதிரி ஏதாவது ஒன்று சின்ன மிஸ்டேக் அதுக்கு போய் ஃபைன் கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதை சொல்லுது. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகள் தான் உங்களுக்கு எதிரியாக வருவாங்க. அவங்கள ஜெயிச்சிருவீங்க, அதுதான் இங்கே முக்கியம். ஆனால் அவங்க தான் எதிரியாக வருவாங்க. நீங்கள் யாரை பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அவன் தான் எதிரியாக வந்து உட்காருவான். ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சூரியன் 6ஆம் அதிபதியை அஸ்தமனம் செய்கிறாரு, கூடவே 5 குடியரை அஸ்தமனம் செய்கிறாரு. இப்போது இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உயர்கல்வி மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிதல் தன்மை இல்லாமல் படிக்கும்போது மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. பாருங்கள், அடுத்தது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புதன் பகவான் இருக்கார் இல்லையா, புதன் பகவானும் உங்களுக்கு ராசி அதிபதி, அவர் 6ஆம் இடத்துல தான் இருக்கார். கூடவே இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5 கூடியவர் அஸ்தமனம் பண்ணுறதுனால உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. குழந்தை சம்பந்தமான விஷயங்களை, குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நோய் நொடி தொந்தரவுகள் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்மணியாக இருந்தீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கர்ப்பமாக இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சுயஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் உண்டு. ஒருவேளை சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது, சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கர்ப்பமடைந்த கன்னிராசி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிடணும். வெளியில் ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறது, வர்றது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அந்த குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்களுக்கு உடல்நல தொந்தரவு வர்றதுக்கு சான்சஸ் உண்டு அப்படிங்கிறது. நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு காதல் தோல்வியை தழுவதற்குண்டான சூழ்நிலைகளை சொல்லுது. ஏன்னா பிப்ரவரி இல்லையா, இப்போது காதலை பற்றி அதிகமாக பார்ப்போம். இப்போது காதல் தோல்வியை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போது காதலன்கிட்டையோ காதலிங்கிட்டையோ கரெக்டான அப்ரோச் வெளிப்படுத்திக்கோங்க. அது பிரிவினை நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திட்டு பின்னாடி கஷ்டப்பட்டுட்டு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம சொல்ல வர்ற விஷயமா இருக்குது. ஓகே, அடுத்ததான் புதன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்ப்போம். உங்களுடைய ராசி அதிபதி பாருங்கள், உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு மாசி மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அப்போ முதல் 6 மாதங்களுக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும்.
நீங்களாகவே எதிர்ப்புகளை தேடி தேடி போய் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. வேலை இல்லாதவங்களுக்கு எடுக்கக்கூடிய கடினமான முயற்சியினால் வேலை கிடைக்கும். அது ஒரு விஷயம் மட்டும் பாசிட்டிவ். முதல் 15 நாட்களுக்கு புதியதாக எந்தவித மாற்றமும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். சும்மா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு உள்ளே இறங்குனீங்கன்னா முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்களே எதிர்ப்புகள் உண்டாக்குவீங்க. அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கும் வல்லமை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக தேவையில்லாமல் எதுக்கு நம்ம எதிர்ப்புகளை உருவாக்கணும்? சிம்பிளாக சில விஷயங்களை முடிக்கிறதுக்கு பதிலாக காம்ப்ளிகேட்டாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஓகே, கடன் வேணும், பிஸ்னஸ் லோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதே போல் வீட்டின் மேலே சொத்தின் மேலே லோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக நடக்கும். மாசி 15 வரைக்கும். அதன் பின் அந்த புதன் பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துக்கு போகுது. அங்கே நீச்சம். ஆனால் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால இதற்கு முன்பு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி கட்டும் விதமாக உங்களுக்கு அந்த புதனினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேடி போகிறீங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் தகுதி இல்லாத நபரோ அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத ஒரு நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது அடுத்து அப்படி நினச்சி அந்த மாதிரி பேசி மறுபடியும் எல்லாம் பேசி பண்ணி அதுக்கப்புறம் நீ தான் முக்கியம், இன்னை விட யாரும் எனக்கு பொருத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை துணையை திரும்பவும் சொல்லும். ஸோ இந்த 2 நிகழ்வுகளையுமே நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த எக்ஸ்ட்ரீமும் நடக்க போகுது, அந்த எக்ஸ்ட்ரீமும் நடக்க போகுது இந்த மாதத்தில், மாசி 15க்கு மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை சொல்லுது. பிரிந்த கூட்டாளிகள் சேருவார்கள். அந்த காலகட்டம் பிரிந்த கூட்டாளிகள் சேருவார்கள். மறுபடியும் ஒன்று சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் அந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஃபைனலாக செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். மாசி மாதம் 12ஆம் தேதி, அதே போல் 24 பிப்ரவரி 2025 அன்றைக்கி அந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுது. 3ஆம் அதிபதி போய் 10ல் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அவரே அஷ்டமாதிபதி. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களை, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் எந்த விதமான மாற்றங்களை செய்ய வேண்டாம். நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க, வாடிக்கையாளர் இன்னைக்கு அதிகமாகிடுச்சு, நல்ல ஒரு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி போட்டு புதுசாக எதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு நினச்சிங்க. சுக்கிரனையும் தூக்கி சாப்பிட்டு செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் கற்பிச்சுட்டு போயிடுவார். அப்போது மாற்றங்களை செய்ய வேண்டாம். ஏஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். நிறைய நேரங்களில் நம்மளை அறியாமல் எமோஷன் ஆகிடுவோம், ஷார்ட் டெம்பர் ஆகிடுவோம். ஒரு பஞ்சுவலாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு மட்டும் இல்லை, எல்லோரும் அது மாதிரி நினைக்கணும் இல்லையா? நீங்கள் பர்ஃபெக்டாக பஞ்சுவலாக இருப்பீங்களா? ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அது மாதிரி இருக்கணும் நீங்கள் நினைக்கிறது தவறு அப்படிங்கிறது எப்போ புரிஞ்சுக்குவீங்களோ அப்போ இந்த டென்ஷன் ப்ரெஷர் எதுவும் இல்லாமல் தொழிலில் நல்லபடியான ஒரு சூழல் உருவாகும். இல்லைனா நான் சொன்ன பாருங்க, அலைச்சல் இருக்குன்னு சொன்னேன், வாடிக்கையாளர் அதிகமாகன்னு சொன்னேன், அது சமாளிக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கூடவே அந்த செவ்வாயும் சேர்ந்து ஏதாவது ஒன்று உங்களை போட்டு மண்டை குழப்பிட்டே இருப்பேன். அந்த மாற்றத்தை செய்யல, இந்த மாற்றத்தை செய்யல, நம்மளை போட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக அந்த உறவுகள், சகோதரம், இந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணும். நிறைய பேர்த்துக்கு சொத்து பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து சம்மந்தமான விஷயங்களில் எந்த ஒரு புது மாற்றத்தையும் செஞ்சிடாதீங்க. அது உங்களுக்கு லாஸை கொடுத்துரும். வரும்னு நினைக்கிற சொத்து வராமல் போயிடும், இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். கவனம் வேணும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நன்மைகள் எவ்வளவு இருக்கோ அதே போல் தீமைகளும் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செஞ்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த செயல்படக்கூடிய தன்னம்பிக்கையும் கொடுக்குது. தன்னம்பிக்கை கொடுத்து போட்டு அதில் பிரச்சனையும் கொடுக்குது. இந்த செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுருது அப்படிங்கிறத சொல்லுது. புது மாற்றங்களை எதுவும் செய்யாதீங்க சொத்து, நிலம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல. இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா, அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போயிட்டு மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம், கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. மேற்சொன்ன அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து இந்த மாதம் ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மாறும். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.